ஆனா இந்த மாதிரியான ஊழல் செய்யறவங்க நடந்து கொள்ளும் நடவடிக்கைகளை மட்டும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறது ஆச்சரியமான விஷயம்தான். ஏன்னா அவர்கள் கண்லயோ அல்லது அவர்களுக்கு ஆதாரமாகவோ எதுவுமே கிடைக்காம போகுதுன்றதுதான் வியப்பிற்குரிய. வணக்கம். 880 கோடி ரூபாய் ஊழல். ஆமா, KN நேரு அவர்கள் வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக வாங்கின பணம் மட்டுமே அவ்வளவு. இந்த மாதிரியான செய்திகள் எப்பவுமே பரபரப்பாகுது. அதுக்கப்புறம் அந்த செய்திகள் என்ன ஆகுது, அதுக்கான தீர்வுகள் என்ன, அந்த விசாரணைகள் எதை நோக்கி போயிருக்குதுன்ற தகவல் மக்களாகிய நமக்கு கிடைக்கிறதே கிடையாது. அவங்க எல்லாருமே வழக்கம் போல அவங்களோட அந்த வழக்கமான பணிகள்ல தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டு தான் வராங்க. ஏன் அதை தொடர்ந்து செய்யறாங்கன்னு நம்ம சொல்றோம்னா, ஒவ்வொரு வேலைகளுக்குமே அந்த மாதிரியான பணம் வசூல் செய்யறது தொடர்ந்துட்டே தான் இருக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக பணம் வாங்குறாங்க, அதை தடுக்கிறதுக்காக ஒரு அமைப்பு இருக்குல்ல, அது விசாரணை அதிகாரிகள். அவங்க எங்க இதை விசாரணை பண்றாங்க, அதுக்கான ஆதாரங்களை எங்க திரட்ட முயற்சி பண்றாங்கன்றதான் நம்ம கவனிச்சு பார்க்கணும். இதற்கு உண்டான ஆதாரங்கள் அந்த குற்றம் செய்யறவங்க கிட்டே இருக்கும். அவங்கள வச்சே அல்லது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை வச்சே அதை நிரூபிக்கணும், தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு எதன் அடிப்படையில முடிவு பண்றாங்கன்றது நமக்கு தெரியல. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இதற்கான தீர்வுகள் இது வரைக்கும் எந்த ஒரு அமைப்பில் இருந்துமே மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய முடிவுகள் எங்குமே அமைஞ்சதே கிடையாது. எதனால அந்த மாதிரியான கருத்தை நம்ம சொல்றோம்? ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் 1 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்தாரு. அதோட கேஸ நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அதுவும் இதே மாதிரியான கேஸ் தான். அப்படி இருக்கும்போது அவர் இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்காரு? அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. அந்த பேர் எதனால வந்துச்சுன்றது அனைவரும் அறிஞ்சதே. அந்த 10 ரூபாய்க்கான தீர்வு இன்ன வரைக்கும் ஏதாவது ஒரு வழியில உருவாயிருக்குதான்னு நம்ம ஆழமா சிந்தனை பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. இது எப்படி இந்த தடுப்பு அதிகாரிகள் அவர்கள் கண்லயோ அல்லது அவர்களுக்கு ஆதாரமாகவோ எதுவுமே கிடைக்காம போகுதுன்றதுதான் வியப்பிற்குரிய விஷயம். சிதம்பர ரகசியம் சொல்லுவாங்கல்ல, அதையே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த மாதிரியான ஊழல் செய்யறவங்க நடந்து கொள்ளும் நடவடிக்கைகளை மட்டும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறது ஆச்சரியமான விஷயம்தான். ஏன்னா வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக எவ்வளவு பணம் நிர்ணயம் பண்ணிருக்காங்க, அந்த பணம் யார் மூலியமா வசூல் பண்றாங்க, அது யார் யாருக்கெல்லாம் பங்கு போய் சேருதுன்றது ஒவ்வொரு பாமர மக்களுக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வேலை அந்த தகுதியான நபருக்கு கிடைக்குதான்றது ஒரு பக்கம், தகுதியான நபரா இருந்தாலும் அவரு அந்த வேலையை எப்படி வாங்கி இருக்காருன்றது மற்றொரு கேள்விக்குள்ளாகும் விஷயம். ஏன்னா தகுதியான நபரா இருந்தாலுமே நம்ம அதுக்குண்டான ஒரு தொகையை கொடுக்காம அந்த வேலையை வாங்க முடியறது இல்லைன்னா, அப்ப தகுதிக்குன்னு என்ன தேவை இருக்கு? பணத்தை வாங்கின்னு வேலை கொடுக்கலாம்னா இப்ப யாருக்கு வேணாலையும் கொடுக்கலாம் தானே? அவ்வளவு பணம் புரட்டக்கூடியவங்களுக்கு அந்த வேலையே தேவைப்படாது தானே? அப்படி இல்ல, அந்த வேலைக்காக அவங்க கடன் வாங்கி கொடுக்குறாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய சேவை மக்களுக்கானதா அல்லது நேர்மையானதா அல்லது அரசாங்கம் சொல்ற மாதிரி இலவசமா எப்படி கிடைக்கும்? இதுக்கு யார் காரணம்? எப்பவுமே சொல்ற மாதிரியான விஷயம்தான். நல்ல அரசாங்கத்தை உருவாக்காதனால நமக்கு நல்ல அதிகாரிகள் கிடைக்க மாட்டேன்றாங்க. நல்ல அதிகாரிகள் கிடைக்காததுனால நல்ல சேவை கிடைக்க மாட்டேங்குது. நல்ல சேவை கிடைக்காதனால மக்கள் தினம் தினம் நம்ம அவதிப்பட்டுட்டு மனக்குமரல்களை நம்ம கூட இருக்கிறவங்க கிட்டயோ அல்லது இந்த மாதிரியான சமூக வலைதளங்கள்லயோ நம்ம பதிவு செஞ்சுட்டு ஆறுதல் அடைஞ்சிட்டு இருக்கோமே தவிர அதுக்கான தீர்வுகளை நோக்கி நம்ம நகர்றதே இல்லை. தீர்வுன்றது எங்க இருக்குது? நம்ம நல்ல அரசியல்வாதிகளை உருவாக்கணும், அரசியல்வாதிகள் நல்ல அதிகாரிகளை உருவாக்கணும், அதிகாரிகள் நமக்கான சேவைகளை நேர்மையான சட்ட திட்டத்தின் வழியில திரும்ப செய்யணும். மாநில அரசுகள்ல ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளவு பணம் கொடுக்கறாங்க, அந்த பணத்தை வாங்கின்னு யார் யாருக்கு வேலை கொடுக்கறாங்கன்றது நம்ம மக்களுக்கு பட்டவர்த்தனமா தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருக்கும்போது அதிகாரிகளுக்கு ஏன் அந்த விஷயம் தெரியல? அதை தெரிஞ்சுக்கணும்னா அதிகாரிகள் என்ன பண்ணணும்? கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுக்கு சாட்சிகளோ விசாரணைகளோ இதுக்கு தனி குழுக்களோ அமைச்சு உருவாக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு வேலைக்கு பல லட்சம் பேர் முயற்சி பண்றாங்க. அந்த பல லட்சம் பேர்ல பல ஆயிரம் பேர் தகுதியோட இருக்காங்க. ஆனா தகுதி இருந்தாலும் பணம் வாங்கின்னு ஒரு சிலருக்கு வேலை கிடைக்குது. தகுதியே இல்லைனாலையும் பணம் கொடுக்கறதுனால ஒரு சிலருக்கு வேலை கிடைக்குது. அப்ப இதை எங்க விசாரிச்சா இதுக்கான தீர்வுகள் கிடைக்கும்? அதனால பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படி இல்லைன்னா அதை பத்தின அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய
மக்கள்கிட்ட விசாரிச்சா ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்க, அந்த பணத்தின் அடிப்படையில யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைச்சிருக்குதுன்றது சாதாரணமா வரக்கூடிய தகவல் தான். இந்த அதிகாரிகள் எதுக்காக எங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியல. 880 கோடி ரூபாய் ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருக்குன்னா அது எவ்வளவு பெரிய தொகைன்றத கற்பனை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஏற்கனவே அமைச்சரா இருந்தவர் வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக பணம் வாங்கி இருக்காரு. அந்த வேலையை ஒரு சில பேருக்கு கொடுத்துட்டு ஒரு சில பேருக்கு கொடுக்கல. அந்த பணத்தை திருப்பி கேட்கும் போது அதை காலம் தாழ்த்தினாரு. கடைசியா அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன், அதனால அந்த பணம் கொடுத்து பாதிக்கப்பட்டவங்க பதிவு செஞ்ச கேஸ வாபஸ் வாங்க சொல்லி இருந்தாலும் நீதிமன்றம் இந்த கேஸ கையில் எடுத்து பணம் கொடுத்ததுன்னு உண்மைன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிதான் அவர் 1.5 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்தாரு. அதனால பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் சிரமத்துக்குள்ளாயிட்டு தான் இருக்காங்க. இத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான், நம்ம சரி செய்யணும் முயற்சி பண்ணாதான் சரியாகும். யாரோ வருவாங்க எங்க இருந்தோ வந்து சரி செய்வாங்கன்னா சரி செய்யறதுக்கான சூழ்நிலையே கிடையாது. நம்ம தான் முயற்சி பண்ணணும். நன்றி. வேலைக்காக பணம் வாங்குறாங்க அப்படின்றது உண்மைன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு பகிருங்க.